வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரித்துஸ் டிசைனர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம ஃப்ரேமில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஃப்ரேம் சைஸ் வந்து 16 to 18 இன்ச் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நான் சின்ன ஃப்ரேம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக. ஃப்ரேமில் 2 டைப்ஸ் வரும். ஒன்று வித் ஸ்க்ரூ, இன்னொன்று வித்தவுட் ஸ்க்ரூ வரும். இப்போது வித்தவுட் ஸ்க்ரூ இருக்கிற ஃப்ரேமில் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் தின் கிளாத்தை நம்ம வந்து டைட்டாக சுற்றிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ணும்போது அந்த கிளாத் சிக்காமல் இருக்கும். ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் அந்த ஒயிட் கலர் கிளாத் சுற்றிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரேமை கீழே வச்சுடுங்க. கீழே வச்சுட்டு அது மேலே நம்ம ஒர்க் பண்ண போகிற கிளாத்தை போட்டுடுங்க. அப்புறம் அந்த ஸ்க்ரூ இருக்கிற ஃப்ரேமை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டைட் பண்ணிக்கலாம். நல்லா ஈக்குவலாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், பின்னாடியும் ஈக்குவலாக ப்ரெஸ் ஆகிருக்கு. இப்போ அந்த லெஃப்ட் ஓவர் கிளாத் இருக்குது இல்லையா, சுற்றி அந்த கிளாத்தை வந்து புல் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கணும். இன்னுமே அது டைட் ஆகிருக்காது, ஏன்னா நம்ம வந்து ஸ்க்ரூ லூஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், 2 ஃப்ரேமையும் கையில் இப்படி பிடிச்சிட்டு, ஒரு கையில் அந்த 2 ஃப்ரேம் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் அந்த கிளாத்தை நாம் புல் பண்ணணும். 2 ஃப்ரேம் பிடிக்கலன்னா ஒரு ஃப்ரேம் ஓப்பன் ஆகி வந்துடும். அதனால் 2 ஃப்ரேம் டைட்டாக ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் இந்த மாதிரி கிளாத்தை நம்ம டைட் பண்ணிக்கணும். பட் கிளாத் எப்படி டைட் ஆகிருக்குனாக்கா, நீங்கள் வந்து இப்படி அடித்து பார்க்கும்போது ட்ரம்ஸ் சவுண்ட் மாதிரி கேட்கும். அப்போ கிளாத் வந்து டைட்டாக இருக்குங்க. அப்போ நமக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஸ்டாண்ட் மேலே வச்சு ஒர்க் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.